ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் வர கத்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யோவான் புஸ்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிற காரியங்களை கத்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய ஞானத்தால் எங்களை நிறைத்து வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய சோதனைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜான் காஸ்பலுடைய கடைசி இதுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு வீக் தான் ஜானில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ் த காஸ்பல். அப்போது போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம திருப்பி பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜான் சாப்டர் 16 அண்ட் 17 ரெண்டுத்தையும் பார்த்தோம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேர்வெல் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துனுடைய ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸில் அது வருது. அப்போ அந்த ஃபேர்வெல்லில் ஜீசஸ் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க டிசைபிள்ஸ் கிட்ட பேசுகிறார். சாப்டர் 16 என்ன சொல்கிறாருன்னா, பாடுகள், நான் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பாடுகள் கண்டிப்பாக இருக்கும், அதை அஷ்யூர் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய ரோல் பற்றி பேசுகிறார். மொத்தம் ஹோலி ஸ்பிரிட்டுடைய ரோல் வந்து 3 இடத்துல மென்ஷன் ஆகுது, 14, 15, 16. அதுக்காக நம்ம குரூப்லாம் பிரிச்சுருக்கிறோம். 14 ஆனால் நான் நிறைய பேரை காணோம், பட் பிரித்து விட்டுருக்குறோம் அன்றைக்கி. 14, 15, 16 மேபி நெக்ஸ்ட் வீக் பாசிபிள் நம்ம அந்த 14th சாப்டரில் என்ன சொல்கிறாங்க, 15th சாப்டரில் என்ன சொல்கிறாங்க, 16th சாப்டரில் என்ன சொல்கிறாங்க, த ரோல் ஆஃப் த ஸ்பிரிட். அப்போ 16 நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர் வந்து எம்பவரிங் ஸ்பிரிட். அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதை எப்படி நம்ம பார்க்குறது, அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். லாஸ்ட் வீக் வந்தவங்க அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம் இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கு அது ஒரு விளக்கம் பார்த்தோம். அவன் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அதுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோமே. ஏதாவது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒன்றும் இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை தான் நம்ம சாப்பிட்டோம். ஸோ நன்மை தீமை அறியத்தக்கிற நாலேஜ் நமக்கு இருக்குதா? ஆக்சுவலாக இல்லை. நன்மை தீமை அறியத்திருக்கிற விஸ்டம் தான் நமக்கு வேணும்னு தான் மனுஷங்க ஆசைப்பட்டாங்க, பட் கிடைச்சிதா? இல்லை. சாலமோன் ப்ரேயர் பண்ணும்போதும் ப்ரேயர் பண்ணுறாரு, நன்மை தீமை அறியத்தக்கிற நாலேஜ் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போது இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஹோலி ஸ்பிரிட் திரும்பவும் கொடுக்கப்படுறார். எதுக்கு கொடுக்கப்படுறாருன்னா, எது கரெக்டு, எது சரி, எது தவறு, இது எல்லாத்தையும் ஸ்பிரிட் ஆஃப் காட் தான் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா விளக்கி சொல்லுகிறார் அப்படின்றத ஜீசஸ் சொல்கிறார். ஸோ நான் போனாலும் எனக்கு அப்புறம் ஸ்பிரிட் வந்து எது காடோடைய வில், எது காடோடைய வில் இல்லை அப்படின்ற விளக்கத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. ஈ வில் கைட் யூ, டோன்ட் வரி அப்படின்றத தான் இங்கே ஜீசஸ் மூலமாக ஜீசஸ் அவருடைய டிசைபிள்ஸுக்கு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து எம்பவர்மெண்ட். யூ வில் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த வேர்ல்ட். உலகத்தை எதிர்த்து நீங்கள் நிற்பீங்க, அதுக்கான பவரை உங்களுக்கு யார் கொடுப்பா? ஹோலி ஸ்பிரிட் கொடுப்பாருன்ற ஒரு அஷூரன்ஸை அவர் கொடுக்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16th சாப்டர்லேயே விக்டரி ஓவர் த வேர்ல்ட். அப்போ சொல்கிறாரு, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், ஸோ டோன்ட் வரி, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லி நீங்களும் என்ன மாதிரி நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்ற அஷூரன்ஸை அங்கே அவர் கொடுக்குறாரு. அப்புறம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதுக்கும் நம்ம ஒரு விளக்கம் பார்த்தோம். அதை நம்ம லிட்ரலாக அந்த ஒரு லைன் மட்டும் எடுத்து என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அது இல்லை. இந்த கிங்டம் பில்டிங் ப்ராசஸில் ஆண்டவர்கிட்ட நம்ம என்னெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு தருவார்ன்ற ஒரு புரிதலை நம்ம அங்கே வச்சு பார்த்தோம். அடுத்தது 17க்கு வந்தோம். 17லேயும் ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரேயர். அந்த ப்ரேயருடைய பார்ட் 1 மொதல் 5 வசனம் ஜீசஸ்க்கும் ஃபாதருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இதாவே நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவர் பேசுகிறார். செகண்ட் வந்து அந்த ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா டிசைபிள்ஸ் பற்றி பேசுகிறார். அதாவது நான் எனக்கு நீங்கள் இவங்களை கொடுத்தீங்க, ஆனால் நான் இவங்க தனியாக இல்லை, இவங்க கூட நம்ம தொடர்ந்து இருக்க போகிறோம், இவங்களை பலப்படுத்த சொல்லி இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறார். இவங்களை பரிசுத்தமாக்கும், இவங்களை சாங்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அவங்களும் ஒன்றா இருக்கணும். நாம் 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்கோமோ, நம்ம எப்படி ஒன்றா இருக்கோமோ அது மாதிரி அவங்களும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அந்த ப்ரேயர் பண்ணுறார்.
மூணாவது தான் அந்த ப்ரேயருடைய பெஸ்ட் பார்ட், அதாவது 20-26. இவங்க மட்டும் இல்லை, இவங்க மூலமாக நம்ம எல்லாரும் வந்துட்டோம். 2000 வருஷமாக அந்த ப்ரேயர் கனெக்ட் ஆகுது. அந்த ப்ரேயர் இன்னைக்கும் பவர்ஃபுல் ப்ரேயர். ஏன்னா இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கணும். ஸோ அப்படி பார்க்க போனால் அந்த பாயிண்ட் தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுருக்குறோம். ஆனால் நமக்குள்ள டினாமினேஷன்ஸ் இருக்குது. நாங்கள் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை போன வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோ டினாமினேஷன் இருக்குது. என்ன டினாமினேஷனல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் வி ஆர் ஆல் ஒன் இன் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த எக்குமெனிசம், அந்த ஒரு யூனிட்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றத அந்த ப்ரேயர் வந்து சொல்லுது. அதனால தான் அந்த ப்ரேயர் வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய அடிப்படை இதாக இருக்குது, நம்மளுடைய பேஸாக அது இருக்குது. 1721 அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபேர்வெல் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீசஸுடைய பாடுகளும் சிலுவையில் அடிக்கப்படுற அந்த நிகழ்வை பார்க்க போகிறோம். ஆனால் அதில் ஒரு யூனிக் இருக்குது. மொத்தம் இயேசுவுடைய சிலுவையை மரணத்தை குறித்து 4 நற்செய்தி நூல்களும் பேசுகிறது. இந்த நம்ம பைபிள் ஸ்டடியில் மட்டுமே நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் பார்த்துட்டோம். மார்க் எக்ஸ்டென்சிவாக ஒரு பெரிய நெரேட்டிவ் கொடுத்துருக்கிறார். இயேசு எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு சொல்லி அந்த ஹோல் ட்ரையல் பெரிய 75 வசனத்துக்கு மேலே இருக்கும், பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்கிறார். எந்த விதத்தில் யோவானுடைய நரேஷன் வந்து புதியது, சிறந்தது, மாறுபட்டது? யோவானுடைய நோக்கம் என்ன, யோவானுடைய ப்ரெசன்டேஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத குறித்து தான் இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் 1 hour நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம். 2 சாப்டரில் இருக்கிறது 18 to 19 வரைக்கும் நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம். இதில் இருந்து நம்ம கற்றுக்க போகிறது என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லலாம். யோவான் மற்ற காஸ்பல் ரைட்டர்ஸ்லேருந்து மாறுபடுறார். அதுக்கு ஒரு நல்ல சிம்பிள் எக்ஸாம்பிள், ராபோஜனம் இரவு விருந்து யோவானில் இல்லை. சொல்லிடலாமா? இல்லைன்னு இல்லை, ஆனால் இருக்கு. இல்லை ஆனால் இருக்குது. எப்படி இருக்குது? அவர் வித்தியாசமாக அதை கொடுத்துருக்கிறார். யோவான் சாப்டர் 15, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில் நிலைச்சிருங்கள், ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் கனிகளை தர இயலாது. இந்த பார்ட்டு தான் கரெக்டாக படித்தா அதுதான் யூக்கரிஸ்ட். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதோடைய அடுத்த வேர்ஷன் தான் ஜான் வந்து என்ன பண்ணுறாங்க, எம்பசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜான் எப்போவுமே தியாலஜிக்கல், ஃபிலாசபிக்கல் அண்ட் ஐரணி. அந்த ஐரணின்னு சொல்கிறது என்னென்னா, டைரெக்டாக சொல்லாமல் யோவான் அந்த ஒரு ஊமையோட, ஒரு உருவகத்தோட ஒரு அதை வந்து சொல்லுவார். அவர் சொல்கிற பியூட்டி அதுதான். ரைட். இப்போது ஜென்ரல் அப்சர்வேஷனில் யோவான் அவருடைய இயேசுடைய மரணத்தை குறித்து அந்த நரேஷனில் ஏதாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? இது யூனிக். நான் ஒன்று சொல்கிறேன், நிறையாவே இருக்குது, நோட் பண்ணியிருக்கேன். சீமோன், சிலுவையை சுமந்த சீமோன் பற்றி யோவான் ஏதாவது சொல்கிறாரா? இல்லை. ஆனால் மற்ற 3 பேரும் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. யோவான் அவரை பற்றி சொல்லலை. ரைட். அதுக்கப்புறம் நிக்கோதேமஸ் மற்றதில் வராரோ இல்லையோ, இங்கே வர்றார். இயேசுடைய பாடியை அடக்கம் பண்ணுற இடத்துல, அந்த கல்லறை தோட்டத்தில் பாடியை வைக்கும் போது அங்கே யார் இருக்கிறா? நிக்கோதேமஸ் நிற்கிறார். ரைட். இதெல்லாம் நம்ம பின்னாடி திருப்பி பார்ப்போம். அப்புறம் அடுத்தது பேதுரு ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிறார். அது நம்ம பார்க்க போகிறோம். மற்ற காஸ்பலில் அப்படி இல்லை, இருக்குது, பட் இதில் வயலண்ட்டாக அங்கே காட்டுறாங்க. அடுத்தது எல்லா காஸ்பல்லையும் சீடர்கள் பக்கத்தில் இருந்ததா? இல்லை, இங்கே இருக்கிறாங்க 2. அடுத்தது நான் சொல்கிறது அந்த ஈவெண்ட் மட்டும். இப்போ நம்ம கருத்தாக்கம் நம்ம இதை பார்க்க போகிறோம். பட் வேற என்ன விஷயங்கள் அங்கே யூனிக்காக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஜானில் வேற காஸ்பலில் சொல்லாதது
அந்த மரியாள் அங்கே இருக்காங்க, பிலவட் டிசைபிள் இருக்கிறாரு அங்கே, அவங்க 2 பேருக்கும் இருக்காங்க. செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதி, அந்த சொன்னது அந்த நூற்றுக்கு அதிபதி அங்கே பார்க்க முடியல, பட் அதுக்கு பதில் வேற ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஜான் நிறைய விஷயங்களை வந்து புதுசாக நிறைய விஷயத்த புதுசாக அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த அந்த ஒலி அந்த சத்தம் அங்கே இல்லை, அது அங்கே சொல்லலை, யோவான் சொல்லலை. இப்படி நிறைய விஷயம் ஜானுடைய நெரேட்டிவ் இஸ் யூனிக். நாம் என்ன நமக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த பர்த் நெரேட்டிவ் இருக்கு. பர்த் நெரேட்டிவும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பொதுவாக லூக்காவையும் மத்தேவியும் லிங்க் பண்ணி படிச்சிருவோம். இல்லை, 2 பேரும் 2 பர்பஸ்க்காக அதை தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி யோவான் அவர் ஒரு பர்பஸ்க்காக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன பர்பஸுக்கு சொல்லியிருக்கிறாருன்றது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இல்லை, ஏரோது இல்லை, ஏரோது இல்லை, அது மென்ஷன் ஆகலை, ரைட். ஸோ யோவான் ஒரு சில விஷயங்களை சொல்லலை, ஆனால் ஒரு சில விஷயங்கள் யாரும் சொல்லாததை என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார், ரைட். இது வந்து எப்படி பார்க்கலான்னா கான்ட்ரடிக்டரி கிடையாது, காம்ப்ளிமெண்டரி. ஒருத்தர் எதை விடுறாரோ அதை இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு ஃபில் பண்ணி நமக்கு ஒரு என்டையர் பிக்சரை கொடுக்குறாங்க, ரைட். ஜானுடைய மனசில் என்ன இருக்குதுன்னா, இந்த 17 சாப்டரும் அவர் என்ன சொன்னாரோ அதை இந்த 18 19 சாப்டர்களை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு லிங்க் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய முயற்சி. அந்த முயற்சி அவர் நமக்கு ஒரு கிளியராக ஒரு பிக்சரை என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. அது என்னன்றதை இப்போ நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 18ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கலாம். முதல் 11 வசனங்கள், ஃபர்ஸ்ட் 11. முதல் 11 வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இருக்குது. ஜான் ரொம்ப யூனிக்கானவர்ன்றதை இதை நம்ம பார்த்துக்கலாம். வசனத்திலே இருக்குது, இவைகளை கூறிய பின்பு இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்கின்ற ஆற்றை நோக்கி போனார், ரைட். லொக்கேஷன்லேயே ஒரு மாற்றத்தை அவர் கொடுத்துறாரு, பட் ரெண்டுமே ஒரே லொக்கேஷன் தான். ஆனால் அவர் மென்ஷன் பண்ணுற அவங்களாம் ஏசு எங்கே போனார்னு போட்டிருக்காங்க. மற்ற அந்த கெத்செமனே தோட்டம் இருக்கிற இடம், அந்த ஒலிவ மலை, அந்த தோட்டங்கள், அந்த இடத்துக்கு அவர் போகிறார். ஆனால் இங்கே யோவான் என்ன சொல்கிறாருன்னா கெதரோன். இந்த கெதரோனை நம்ம பார்க்கணுன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சாமுவேல் 15:23 நினைக்கிறேன். தாவீது ஒரு 6 கிராஸ் பண்ணுவார். 2 சாமுவேல் இருக்கா, எந்த சிச்சுவேஷனில் கிடக்கிறார் பாருங்க. ஆமாம், அதாவது ஓடி போகிற டைம், பயந்து ஓடி போகிற டைமில் இப்போ ஒரு ஒரு ஒற்றுமை புரியுதா? தாவீது ஒரு ஆகனியில் அந்த ஆற்றை கடக்கிறாரு, ஜீசஸும் ஒரு ஆகனியோட அந்த கிதரோன் ஆற்றுக்கு வரார். ஸோ யோவான் ரொம்ப சூப்பராக அந்த மெஸ்ஸியாவுடைய அந்த மன வேதனையை வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று நம்ம அதில் பார்த்தோம்னு பார்த்தீங்களா, அந்த கிதரோன் பற்றி கொஞ்சம் சரி என்னதான் இருக்குன்னு பார்த்தா, அந்த கிதரோன் ஆறு வந்து சீசனல் ரிவர், நம்ம ஊர் ஆறுகள் மாதிரி சீசனல் ரிவர். அதாவது மான்சூன் மழை காலங்களில் அந்த ரிவரில் தண்ணி பாயும், மழை இல்லாத காலங்களில் அந்த ரிவர் வந்து காஞ்சி இருக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எந்த மாதம், இது எந்த மாதத்தில் இது நடந்திருக்கும்? ஏப்ரல். அதனால தான் நம்ம அந்த டேட்டு, நமக்கு அந்த டேட் மட்டும் மாறாது, அந்த ஆமாம் அந்த சைக்கிள் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். பாஸ் ஓவர் என்றைக்கோ அன்றைக்கி தான் நமக்கும் குட் ஃப்ரைடே, நமக்கு ரெண்டுமே அது ஒன்றா தான் வரும். ஸோ அந்த மார்ச் எண்ட் ஆர் ஏப்ரல் ஃபஸ்ட் அந்த டைமில் கண்டிப்பாக ஆற்றுல என்ன இருக்காது, தண்ணி இருக்காது, ஒரு காலியான இடம் தான். பட் அந்த இடத்துக்கு அந்த நீரோட அப்படியே தண்ணி போனாலும் அதோடைய லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும், கிராஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ ஜீசஸ் வந்து அதை கிராஸ் பண்ணி அவங்க நீரோடையை கடந்து சென்றார்னு போட்டிருக்கு. அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, வந்துட்டார், ரைட். கெத்செமனேக்கு வந்தாருன்னு சொல்லி போட்டிருக்கலாம், பட் ஜான் அவர் யூனிக், ரைட், அவர் வித்தியாசமாக அதை சொல்கிறார்.
அவரை காட்டி கொடுத்த யூதாஸுக்கு அந்த இடம் தெரியும், இதெல்லாம் ஓகே. ஏனெனில் இயேசுவும் சீடர்களும் அடிக்கடி அங்கே கூடுவார்ன்றது சொல்லும். இப்போ அடுத்த விஷயம், இதுவும் வந்து மற்ற காஸ்பல்ல இல்லாத விஷயம். இயேசுவை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வராங்க, காவல்காரர்கள். இதுக்கு மற்ற 3 சினாப்டிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா காவல்காரர்கள் வராங்க, ஆனால் ரோம மிலிட்ரி வரல. இங்கே நீங்கள் பாருங்க என்ன போட்டிருக்குது, மிலிட்ரி இருக்குது, பிரசன்ஸ், மிலிட்ரி பிரசன்ஸ் இருக்குது. அப்போ ரோமன் ஆர்மியை என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. மற்றதில் பார்த்தீங்கன்னா ரோமன் ஆர்மி வரல, இவங்க பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் வச்சு பிரதான ஆசிரியர் வீட்டில் வச்சு விசாரணை பண்ணி சானிடரின் கவுன்சிலை கூட்டி அப்புறமா தான் காலையில் தான் அங்கே கொண்டு போகிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எடுத்த உடனே பிடிக்கிறதுக்கு ரோம படையை என்ன பண்ணியிருக்காரு, அவர் அனுப்பியிருக்காரு. ஸோ யோவான் திருச்சபைக்கு யார் ஃபஸ்ட் எதிரின்றத நமக்கு கிளாரிஃபை பண்ணுறார். ஸோ திருச்சபையோட மொத ஆள் யார் அப்படின்னா ரோமன் பவர். ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் ரோமர்கள். இந்த சிலுவை சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் நம்ம பொதுவாக யார் மேலே பழி சொல்லுவோம், நம்மளுடைய ஃபஸ்ட்டு அக்யூசராக யார் வந்து நிற்கிறா, நம்ம யார் அக்யூஸ் பண்ணுவோம் பொதுவாக, இவருடைய சிலுவைக்கு காரணமே யார் தான், இந்த இந்த யூதாஸ். அதை விட முக்கியமானது யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், இந்த பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள் அப்படின்னு நம்மளுடைய அக்யூசேஷன் போகும். ஆனால் ஜான் நமக்கு என்ன தெளிவுபடுத்துறாருன்னா அந்த இன்வால்மெண்ட் ஆஃப் ரோமன் பவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் பவர், ஹையஸ்ட் பவர் ரோமர்கள் தான். அவங்க எப்படி ஜீசஸுடைய பவரை வந்து சப்ரஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க, எப்படி ஏன்னா ரோம் இந்த ஜான் எழுதும் போது அவர் தான் கடைசி எழுதுறாரு. மற்றவங்க எல்லாரும் எழுதி கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் கழித்து தான் ஜான் எழுதுறார். அப்போ ஜான் எழுதும் போது ரோம் சபைக்கு ரொம்ப த்ரெட். நம்ம ஜான் காஸ்பல் எழுதும் போது எருசலேம்ல தேவாலயம் கண்டிப்பாக இடிக்கப்பட்ட டைம், யூதர்கள் எல்லாம் துரத்தப்பட்ட டைம், யூதர்கள் ஒரு பெரிய சபைக்கு த்ரெட்டாக இல்லாமல் இருந்த டைம். சபைக்கு ஒரே த்ரெட்டாக அப்போ இருந்தது அன்னைக்கு ரோமன் எம்பரர். அதெல்லாம் ஜான் காஸ்பல் எழுதினாலும் சரி, ஜானுடைய ரெவலேஷன் படித்தாலும் சரி, ஜானுடைய நிருபம் படித்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஜான் அந்த பவர், ரோமன் பவர், பொலிட்டிக்கல் as well as ரிலீஜியஸ் பவர், இந்த பவரும் ஆண்டவருடைய பவரும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று கிளாஸ் ஆச்சு அப்படின்றத ஜான் நமக்கு கொடுக்குறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கொலோனியலிசம், தட் கொலோனியல் ஆட்டிடியூட், கொலோனியல் அப்படி சொன்னால் ஏகாதிபத்திய மைண்ட் செட், அது வந்து ஜான் காஸ்பலில் இருக்கும். அந்த பவர் எப்படி ஆண்டவருடைய பவரை வந்து அப்போஸ் பண்ண வருது அப்படின்றத ஜானில் நம்ம பார்க்குறோம். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான் படை ரோமர்கள் மிலிட்ரி அங்கே வந்தாங்க, அப்புறம் மற்ற நார்மல் போலீஸ் பீப்புள் வந்தாங்க அப்படின்றது அங்கே இருக்குது. ரைட். இன்னொரு யூனிக்கான விஷயம் அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று. ரைட். இப்போ நீங்கள் ஒன்று பாருங்க, இங்கே என்ன மிஸ் ஆகுது, இங்கே ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகி போச்சு. யூதாஸ் முத்தம் கொடுத்தது இல்லை, வேற என்ன இல்லை, இயேசு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. இந்த இன்ஃபர்மேஷனையும் இங்கே ஜான் நமக்கு கொடுக்கல. அடுத்தது அவரை டிசைபிள்ஸ்லாம் தூங்குனவங்கள பார்த்து 1 மணி நேரமாவது நீங்கள் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குற அந்த ஆகனி, பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க இது எதுவுமே அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. ஏன் இல்லை, ஏன்னா நமக்கு இந்த நெரேட்டிவ்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது அதுதான். ஜான் இது எதையுமே அவாய்ட் பண்ணுறாரு. ஜான் அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஜானை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் இங்கே விக்டிம் கிடையாது, அவர் விக்டர். விக்டர் அப்படின்னா வெற்றியாளர், வெற்றி பெற்றவர், அவர் விக்டோரியஸ் பர்சன். இப்போ பாருங்க, நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் வேணும், ஹலோ நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு யார் வேணும் அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்குது. என்னை பிடிக்க வந்துட்டாங்கப்பா ஓடிடுங்க அப்படி நான் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படி அங்கே ஒரு பதட்டமாவோ ஒரு பயமாவோ ஒரு கலக்கமாவோ இல்லை, அவராக போய் கேட்குறாரு நீங்கள் உங்களுக்கு யாருங்க வேணும். ஏன்னா ஜானோட இன்டென்ஷன் ஈ பிரசன்ஸ் ஜீசஸ் இன் a different way. எப்படின்னா அவர் ரொம்ப போல்டாக ரொம்ப தைரியமாக அவர் இருக்கார். அது ஏன்றது நமக்கு போக போக புரியும். சரி, அடுத்து அவர் சொல்கிறாரு யாரை தேடுகிறீர்கள். அவங்க கேட்குறாங்க
நாசரேத் இயேசுவை தேடுகிறோம். அப்போ அவர் சொல்றாரு, நான் தான். இது எத்தனாவது முறை ஜான் காஸ்பல்ல? ஐ ஆம். இன்னொரு இடத்துல கூட சொல்றாருல, ஐ ஆம். ஆமா, 7 சேயிங்ஸ் இருக்கு ஜான்ல. ஐ ஆம் மட்டுமே 7 இருக்கு. இதுவும் ஒரு இடம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல ஐ ஆம்னு சொல்லுவார்ல, ஐ ஆம் இ. சமாரியா அந்த அம்மாட்ட சொல்லுவார், ஐ ஆம் இ, நான் தான், ஐ ஆம். அப்போ இந்த ஐ ஆம் அப்படின்னு சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரெவலேஷன். இயேசுவானவர் தன்னை என்ன பண்றாரு? ரிவீல் பண்றார். ஜான் காஸ்பல் ஃபுல்லாவுமே அவர் என்ன பண்றாரு? ரிவீல் பண்றார். ஸோ யாரெல்லாம் அவரோட ரெவலேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களாம் சால்வேஷனை பெற்றுக்கிட்டாங்க. அவங்க ரெவலேஷனை புரிஞ்சிக்காதவங்க ஓடிட்டாங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஐ ஆம் சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவரிடம் சொன்னதும் தரையில் விழுந்தார்கள். மோசே கிட்ட சொல்றார், உங்க பேர் என்ன சொல்லுங்க. எப்பா, என் பேரை கேட்டு யாரும் உயிரோட இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல. அப்போ என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருந்தது இல்லை, என்கிட்ட என் பேரை கேட்குறியே, நான் தான் அவர் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே சீனாய் மலையில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது எவ்வளவு மகிமை வெளிப்பட்டதோ அதே மகிமை கொல்கத்தா மலையில என்ன பண்ணது? வெளிப்பட்டது என்றதை தான் ஜான் சொல்ல வர்றார். நீங்கள் யாருக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தீங்களோ அவர் தான் இது. அப்போ நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பொத்து விழுந்துட்டாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் வாஸ் சோ பவர்ஃபுல். ஜீசஸுடைய பவர் கவுண்டரிங் த பவர் ஆஃப் தி வேர்ல்ட். உலகத்துடைய பவரை இயேசுடைய பவர் என்ன பண்ணுது? கவுண்டர். அப்போ இங்க பாருங்க, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை. இயேசுன்ற பேரை கேட்டதுமே, நான் தான் அந்த ரெவலேஷனை கேட்டதுமே, மிலிட்ரி அண்ட் போலீஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ் கீழே விழுந்துட்டாங்க. எப்படி ஜான் எப்படி நமக்கு அந்த ட்ரமாட்டிக் வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அப்போ அவர் நரேஷன், அவர் சொல்ற இயேசுன்றதை பார்த்த உடனே இந்த உலக பவர் என்ன ஆயிடுச்சு? சரண்டர் ஆயிடுச்சு. இதை படிக்கும்போது அந்த டிசைபிள்ஸ் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பூஸ்ட். தைரியமா போறாங்க. நான் யாரும் ஃபியர் ஃபேக்டரே போயிடுச்சு. ஏன் போயிடுச்சுன்னா, ஜீசஸ் விக்டோரியஸ் பர்சன் அப்படின்றத தான் இந்த இடம் வந்து நமக்கு என்ன பண்ணுது? எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஜான் 18. அப்போ இயேசு தேடுறோம் என்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். ரைட். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது. இது அவர் அந்த ஜெபத்தில் சொன்னார், நிறைவேறியது. அப்போ சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலது காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், உன் வாளை உரையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்த இது இல்லைன்னு நம்ம சொன்னோம்ல, ஆனால் இங்கே இருக்கு. ஆனால் ஜான் அதை எப்படி கொடுக்குறாரு? பிரசன்ஸ் இன் எ டிஃப்ரெண்ட் வே. இன்னும் பாசிட்டிவா, இன்னும் போல்டா, கரேஜியஸா அவர் பிரசன்ட் பண்றார். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சைமன் பீட்டர், த வே ஈ பிரசன்ஸ் சைமன் பீட்டர், அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். என்னன்னா, சைமன் பீட்டர் வந்து ஒரு நெகட்டிவாக தான் வருவார். இந்த க்ரூசிஃபிக்ஷனில் வந்து அவர் ஒரு நெகட்டிவ் பர்சனாக இருக்கார். ஆனால் இங்கே பாருங்க, அவர் ஒரு போல்டு, ஒரு கரேஜியஸாக அவரை காட்டுறாங்க. ரைட், இதுதான் விஷயம். சரி, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 11 இஸ் ஓவர், ஐ திங்க். ரைட், அடுத்தது 12 to 27. அதில் என்னன்னா, பவர் பிளே. என்ன பவர் பிளேனா, ஒரு பொலிட்டிக்கல் பவர் பிளே நடக்குது. அது எப்படி நடந்துச்சுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொலிட்டிக்கல் பவர் பிளேயில் என்னெல்லாம் நடந்தது, என்ன சம்பவங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மற்ற காஸ்பலில் சானெட்ரினை கன்வீன் பண்ணாங்க. சினாப்டிக் காஸ்பல்ஸில் இதை கன்வீன்டு சானெட்ரின். பட் ஹியர் அவங்க சானெட்ரினை கன்வீன் பண்ணலை. கவனிச்சிங்களா? இங்கே அவங்க பாருங்க, அவர் அண்ணா காய்பா கிட்ட கொண்டு போனாங்க.
ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருக்கார். ஆலோசனை சங்கம் என்ன பண்ணலை, வரல. அப்போ அங்கே நடந்த ட்ரையல் வந்து ரொம்ப சின்ன சாதாரண ஒரு ட்ரையல் தான் அங்கே என்ன பண்ணுது நடக்குது. verse 12 நம்ம பார்க்குறோம். ரைட். அதுக்கு அடுத்தது த டினையல் ஆஃப் பீட்டர் வருது. அது வழக்கமாக எல்லா காஸ்பிளையும் வர்றது தான் அங்கே வருது. பீட்டர் வந்து அங்கே டினை பண்ணுறாரு. ரைட். இப்போ பாருங்கள் verse 19 வந்துருவோம். 19ல் ஹை பிரீஸ்ட் என்ன என்கொயரி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை குரு என்கொயர்ட் அபவுட் த டிசைபிள்ஸ் அண்ட் த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது டிஃப்ரெண்ட். மற்ற இடத்துல ஹை பிரீஸ்ட் த என்கொயர்ட் அபவுட் ஜீசஸுடைய அவர் வந்து பிளாஸ்மேமி பண்ணிட்டாரு, அவர் வந்து he was against the doctrine of the church and the temple, நம்மளுடைய ஜூவிஷ் கல்ச்சருக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டாரு. பட் இங்கே வந்து அவருடைய டீச்சிங்கை பற்றி தான் அந்த தலைமை குரு என்ன பண்ணுறாருன்னா கொஸ்டின் பண்ணுறாரு. கொஸ்டின் பண்ணும்போது இங்கே பாருங்கள், அவரை they slapped him, அவருடைய கன்னத்தில் அறையிறாங்க. அப்போ இயேசுவானவர் சொல்கிறாரு, கன்ஃபரண்ட் பண்ணுறாரு. ஸ்லாப் பண்ணும்போது கன்ஃபரண்ட் பண்ணுறாரு. இதுக்கு முந்தின சினாப்டிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கண்ணை கட்டிட்டு குத்தி முகத்தில் குத்தி உன்னை குத்துனது யார் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை. டைரெக்டாக வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, ஸ்லாப் பண்ணுறாங்க. அவரும் டைரெக்டாக என்ன பண்ணிட்டாரு, என்னையா அடிச்சேன்னு கேட்குறாரு. நீங்கள் அவர் சொன்னார், உங்களை ஒரு கன்னத்தில் இஃப் எனி ஒன் இல்லை ஸ்லாப்ஸ் யூ இன் ஒன் சீக் ஷோ தி அனதர் சீக்குன்னு சொன்னார். இங்கே என்ன சொன்னார், இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, என்னை ஏன் அடிச்சேன்னு கேட்குறாரு. வை இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீசஸ் உடைய த வே இ டேக்ஸ் த க்ரூசிஃபிக்ஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவர் கரேஜியஸாக இருக்கார், போல்டாக இருக்கார். அதே நேரத்தில் வந்து இதை ஒரு கிளாஷாக வச்சிருக்கிறார். இதை யோவான் எப்படி கொண்டு போகிறாருன்னா த கிளாஷ் பிட்வீன் உலக பவர், வேர்ல்ட்லி பவர் அண்ட் ஜீசஸ். இதை வந்து இந்த இடத்துல வந்து ஜீசஸ் நமக்கு சொல்கிறார். அடுத்தது அது பிறகு அண்ணா வீட்டுக்கு போனார், காய்பாக்கு அனுப்பிட்டாங்க. verse number 24. ஆனால் அவங்க என்ன பண்ணலைன்னா ட்ரையல் நடத்தலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி விசாரணை பண்ணி அவங்க அறிக்கைலாம் தாக்கல் பண்ணி இதெல்லாம் இல்லை. சிம்பிளாக ஃப்ரம் அண்ணா டு காய்பா தே எக்ஸ்சேஞ்ச்ட். ரைட். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இதுதான். 28ல் 19 to 1916 இருக்கு. 28 to 1916 வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. இந்த பிலாத் இருக்காரே, அவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சினாப்டிக்கில் பிலாத்தை எப்படி சொல்கிறாங்க, மற்ற 3 காஸ்பல்லையும் பிலாத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணப்படுறாரு, ஒரு வேவரிங் பர்சன் பிலாத்து. அவங்க இவரை இது பண்ணுறதா அவரை ரிலீஸ் பண்ணுறதா ஒரு வேவரிங். ஆனால் இங்கே வேவரிங்லாம் இல்லை. பிலாத்தும் ஜீசஸும் டயலாக் பேசிக்கிறாங்க. அது செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படின்னா பிலாத்து நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், ஜீசஸும் பேசுகிறார், 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி, த கான்வர்சேஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் பைலட், இதுக்கு ஏன் ஜான் இவ்வளோ இடம் கொடுக்குறாங்க? இங்கே பாருங்க, 28ல் இருந்து 1916 வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் பைலட். ஏன் அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் கொண்டு போறார்? உலகமும் கிங்டம் ஆஃப் த வேர்ல்டும் கிங்டம் ஆஃப் காடும் இப்போ என்ன பண்ணுது? ஆமாம், இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் அங்கே அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. என்ன கல்ச்சர் தெரியுமா? அவங்க நிற்கிற அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் ஒன் சிங்கிள் ஸ்டேஜில் they have to stand, they have to face each other. எப்படி? அதாவது நம்மளுடைய பொலிட்டிக்கல் அப்போனண்ட்டை we have to face him or her on a open stage. ஆமாம், கீழே பெரிய பிரச்சனை. பட் இங்கே ஜீசஸ் பைலட், ஓகே. ஆனால் கொஞ்சம் சினாரியோ டிஃப்ரெண்ட், நாட் ஈக்குவல்ஸ். கைதி ஜட்ஜ், பிரிசனர் ஜட்ஜ், மேஜிஸ்ட்ரேட் அக்யூஸ்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நிற்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். ஈவன் த ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டயலாக் லென்த்தியாக போகுது. ஏன் போகுதுன்னா ஜான் இந்த டயலாக்ஸ் மூலமாக he wants to let the world know
யார் இந்த உலகத்துடைய உண்மையான எம்பரர்? அதாவது கைதி, ஜட்ஜ் அப்படின்னு நீங்க இருந்தாலும் உண்மையிலேயே பிரிசனர் யாரு? பைலட் தான் பிரிசனர். ஜீசஸ் த லிபரேட்டட் பர்சன். யாரும் சால்வேஷனை ரிசீவ் பண்ண ஒருத்தரை இந்த உலகத்தில் யாராலும் என்ன பண்ண முடியாது, கைது பண்ண முடியாது. ஜீசஸ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சார்ட் ஆஃப் பாண்டேஜஸ். இயேசு எல்லாத்துலேருந்தும் ரிலீவ்டு பர்சனாக நிற்கிறார். ஆனால் பிலாத்து ஒரு பாண்டட் பர்சன். அவருக்கு நிறைய பாண்டேஜஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்றது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரைட், இப்போது ஜீசஸ் பிஃபோர் பைலட், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிலாசபிக்கலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, அங்கே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. வேர்ஸ் 28ல் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்கா உணவை உண்ணுமுன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். தி ஜூவிஷ் அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து பிஃபோர் பாஸ் ஓவர் they cannot enter into the palace of என்னது அவர் ஜென்டைல் பர்சன். என்னதான் நாட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவருடைய வீட்டுக்குள்ளே இவங்களால என்ன பண்ண முடியாது, they can't enter into that. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிலே நிற்கிறாங்க. அப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க வெளியில இருந்துட்டதுனால ஜீசஸும் பைலட்டும் என்ன ஆயிட்டாங்க, தனியாக நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. எப்படி லாஜிக் இதே இல்லைன்னா அவங்க இங்கிருந்து அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கிருந்து அப்செக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக பேசுகிறாங்க. ரைட், இப்போ பிலாத்து கேட்குறாரு, நீங்கள் என்ன குற்றம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்களே அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவங்க இல்லை நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது, நீங்கள் உங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீ யூதரின் அரசனா, ஆர் யூ த கிங் ஆஃப் ஜூஸ்? என்ன ஆன்சர் பண்றாரு? அந்த ஆன்சர் இங்கிலீஷ் வேற இல்லை. ஆன்சர் என்ன இருக்குதாங்க? இங்கிலீஷ் என்ன இருக்குது? வாட் ஜீசஸ் ரிப்ளைட். எஸ், இங்க தமிழ் என்ன இருக்குது? ஆமா, நீரா சொல்லுகிறீரா? ஆமா, ஓகே. அதர் காஸ்பிள்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? டக்குன்னு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எங்க போகலாம்? லூக் போயிடலாம். லூக்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். Luke chapter 23 verse 3. நீர் சொல்லுகிறபடிதான் வருது. நம்ம நிறைய நாள் வாட் வி மிஸ் அண்டர்ஸ்டுட். இந்த இதில் எதுன மிஸ் அண்டர்ஸ்டுட்னா, இட் இஸ் லைக் வி தாட் தட் ஜீசஸ் அக்செப்டட் இட். இயேசுவான் வந்து ஒத்துக்கிட்டாரு, அவர் ஆமா நீங்கள் சொல்கிறபடி தான் அப்படி. நீர்தான் சொல்லுகிறீர். இங்க ஜான்ல அதை கரெக்டா கவுண்டர் பண்ணிடுறார். நீங்களா சொல்றீங்களா, யாராவது சொல்லி விட்டாங்களா அப்படின்னு ஜீசஸ் அதை வந்து கவுண்ட் பண்றார். ரைட், அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ஒரு யூதனா, உன்னினத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை இடத்தில் ஒப்புவித்தார்கள், நீ என்ன பண்ண, வாட் இஸ் யுவர் மிஸ்டேக், யூ ஜஸ்ட் டெல் மீ அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஆமா மை கிங்டம் இல்லை, இட் நாட் பிலாங்ஸ் டு திஸ் வேர்ல்டுன்னு சொல்றாரு. எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல, அது இவ்வுலக ஆட்சியாய் போன்றதா இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர் போராடி. ஸோ ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இஸ் கிங்டம். அவர் சொல்றாரு, ஏன் கிங்டம் இந்த உலகத்துறை கிங்டமா இருந்தா இப்போ இங்க என்ன நடந்திருக்கும், ஒரு சண்டை நடந்திருக்கும். நான் எப்படி என்ன காப்பாற்றிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் கிங்டம் இந்த கிங்டம் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு பிலாத்து சொல்றாரு, அப்படியானால் நீ அரசன் தானே, அப்படின்னா நீ ராஜாவா? எவ்வளோ டாக்டிஸாக கேட்குறாரு. அதாவது நீ ராஜா இல்லைன்னு சொல்லலை, கிங்டம் தான் இல்லைன்னு சொல்ற. யூ ஆர் நாட் டினையிங் த ஃபேக்ட் தட் யூ ஆர் ஐ எம் நாட் த கிங். இல்லை,
யூ ஆர் அக்செப்டிங் த ஃபேக்ட் தட் ஐ எம் எ கிங். ஆனால் நீ கிங்ஷிப்பில் இதுதான் கிடையாது, பட் என் கிங்ஷிப் டிஃப்ரெண்ட்னு சொல்கிற. அப்போ உன் கிங்ஷிப் என்ன? அப்போ அது இப்போ சொல்கிறார், ஆமாம், உண்மையை, அதாவது அது அரசன் என்று நீர் சொல்லுகிறீர், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, சத்தியத்தை சொல்றது தான் என்னுடைய பணி, அதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கிறார்கள். ரைட். வாட் இஸ் ட்ரூத்? அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, பைலட் கிட்ட ட்ரூத், இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்? ட்ரூத், அதோடைய மீனிங் என்ன? வாட் இஸ் ட்ரூத்? நீ சொல்லுங்க கரெக்ட், சொல்லுங்கம்மா. நீ சொன்ன வேற மாதிரி காலை கிடைச்சா, நீங்க என்ன சொன்னா நான் நினைச்சோம் அது கரெக்ட். ட்ரூத்னா என்னது? எவர்லாஸ்டிங். ட்ரூத் மீன்ஸ் எவர்லாஸ்டிங், நெவர் சேஞ்சிங், எவர்லாஸ்டிங். ட்ரூத் என்ன? யூ கான்ட் மேனிப்புலேட் ட்ரூத். ட்ரூத்தை மேனிப்புலேட் பண்ணா அதுக்கு பேர் என்ன கிடையாது, அது ட்ரூத்தே இல்லாமல் போயிடும். ட்ரூத் தான். ஸோ எவர்லாஸ்டிங். அப்போ ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கிங்டம் எம்பையர் இவங்கெல்லாம் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, அவங்க எவர்லாஸ்டிங், டிவைன்லி ரிவீல்டு, அவங்க வந்து டிவைன்லி சாங்ஷன்ட். இப்போ எனி பவர் ஓத் டேக்கிங் செரிமனியில் அவங்க எந்த நேமில் ஓத் எடுக்கிறாங்க? இந்த நேம் ஆஃப் காட், இந்த நேம் ஆஃப் சம்திங் எல்ஸ். ஏன்? பிகாஸ் இந்த பவர் வாட் வி ஹேவ் இட் விச் இஸ் ஆர்டைன்ட் பை காட். பவரை வந்து கொடுக்கறது வந்து கடவுள். அப்படின் போது அவங்களுடைய ஆத்தென்டிசிட்டி என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். ஸோ அந்த ஜீசஸுடைய ஆத்தென்டிசிட்டி அவர் என்ன சொல்றாருன்னா ட்ரூத். அப்போ ரோம் எப்படி பில்ட் பண்ணப்பட்டிருக்குது? ரோம் பில்ட் ஆன் வாட்? ஃபால்ஸ்னஸ், ஃபால்ஸ் ஹோப். எதில் கட்டப்பட்டிருக்குதுன்னா ஃபால்ஸ்னஸ். ரைட். ஆனால் கிங்டம் ஆஃப் காட் கட்டப்பட்டது எல்லாமே என்னது? ட்ரூத். அதனால தான் நான் சொல்கிறேன் ட்ரூத் இஸ் எவர்லாஸ்டிங். ஸோ ஜீசஸ் சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து சொல்கிறார், உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கிறார்கள். அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க they are listening to me. they are listen. ஏன் அவங்க லிசன் பண்றாங்கன்னா, அவங்க யாரை சேர்ந்தவங்க? ஆமா, உண்மையை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து they are here, they are abiding the truth. ரைட். அப்போ இவங்க தான் சர்ச் பத்தி பேசுறாரு. அப்போ திருச்சபைனா என்னன்னா, அவர்கள் உண்மையை சார்ந்து இருப்பவர்கள், இயேசு ஆகிய உண்மை ட்ரூத்தை அவங்க வந்து அபைட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் சர்ச் அப்படின்றத இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சரி, அடுத்தது பிலாத்து அவரிடம் verse number 38, உண்மையா அது என்ன என்று கேட்டான். உண்மைனா என்ன அவனுக்கு புரியல. அவருக்கு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வெளில போயிட்டு, நான் ஒன்றும் இவர்கிட்ட ஒன்றும் காணலை, ஸோ ஒரு சின்ன ரூல் இருக்குது, யூ நோ த ரூல் பெட்டர் தென் மீ. அந்த ரூல் என்னென்னா, நம்ம யாராவது ஒருத்தரை என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் நினச்சா இவரை இப்போ என்ன பண்ணலாம், வி கேன் ரிலீஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பாஸ் ஓவருக்கு நம்ம யாராவது ஒருத்தருக்கு நம்ம பாடன் கொடுக்குறோம்ல, அந்த பாடனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜீசஸ்க்கு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறான். ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரபாஸை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பரபாஸ் யார்? கல்லெல்லாம் இல்லை. ஆமாம், பரபாஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூவிஷ் நேஷனலிசம், அதுக்கு சப்போர்ட்டர் தான் அவர். ரைட். இப்போ அவங்க இன்னொரு கிங்டம் உலகத்துக்கு ப்ரொபோஸ் பண்ணவர் அவங்களுக்கு செட் ஆகாது.
ஆல்ரெடி அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றவரை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு தே ஆர் ரிஜெக்டிங் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதான். அவங்களுக்கு ஜீசஸ் கிங்டம் தேவையில்லை. அவங்களுக்கு ஒன்று ரோமன் எம்பையர் இருக்கணும், இல்லை அவங்க கிங்டம் இருக்கணும். அவ்வளோதான். ஜீசஸுடைய கிங்டம் அது அவங்களுக்கு செட் ஆகலை, அவங்களுக்கு தேவையும் இல்லை. அதை தான் அங்கே நம்ம பார்க்குறோம். ஆமாம், அந்த கல்லன் வந்து ரெபெல்ஸ். ஆக்சுவல் டேர்ம் எப்படி பார்க்கணும்னா ரெபெல். ரெபெல் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேண்டிட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுடைய சில விஷயங்களை வந்து அவங்க அப்போஸ் பண்ணுறது, திடீர்னு வந்து அவங்க வேகன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவாங்க ஒரு பேண்டிட் அவங்க. பட் அவங்க நேச்சுரலாக அவங்க ஒரு ரெபெல்ஸ் மாதிரி, ஒரு ரெபெல் ஆர்மி மாதிரி வச்சுருப்பாங்க. ஜெலட்டுன்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த ஜெலட்ஸ்லாம் இப்படி வரும், டெரரிஸ்ட் குரூப்ஸ் அவங்கெல்லாம். அதே தான் எக்ஸாக்ட் வேர்டு, அதே தான். அந்த மாதிரி குரூப்பு அவங்க தே ஒன்ட் அக்செப்ட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தே ஆல்வேஸ் தே ஹேவ் தேர் ஓன் ரூல்ஸ். அந்த மாதிரி பீப்புள் அவங்க. அதுக்கடுத்தது பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் ஃப்ளாக் பண்ணுறாங்க. சாப்டர் 19 ஒரு முள்முடி பின்றாங்க. அவரிடம் வந்து யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன்பாக கூட்டி வருகிறேன், பாருங்கள், அவரிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றான். ரைட்டு. இப்போ பாருங்க verse 5. இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், behold the man. கரெக்டா? இதோ மனுஷன். என்ன சொல்ல வர்றார்? பிலாத் என்ன ஆகிறார் பாருங்க, ஒரு ப்ராஃபட் ஆயிட்டார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இத்தனை காலமா நீங்க எதிர்பார்த்திருந்த சன் ஆஃப் மேன் வந்துட்டார். அது எப்படி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அதை யோவான் எப்படி ஐசாயா 53 இருக்கக்கூடிய சோகமான ஒரு விஷயத்தை எப்படி விக்டோரியஸா கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க யோவான். எப்படின்னா, முள்முடி அணிஞ்சு செந்நிறவோட அணிஞ்சு அடிபட்டு நொறுக்கப்பட்டு வராரு. ஆனா இவருக்காகத்தான் நீங்க எல்லாரும் காத்திருந்த மெசாயா, இஸ் யுவர் மெசாயா அப்படின்றது தான் பிலாத்து என்ன பண்றாரு. பிலாத்து சர்காஸ்டிக்கா சொல்றாரு. ஓகே, நீங்க சர்காஸ்டிக்கா சொன்னாலும் அதுதான் ட்ரூத். கரெக்டா? உங்களுடைய மோக்கரி, உங்களுடைய சர்காசம் ட்ரூத்தை என்ன பண்ண முடியாது, ட்ரூத்தை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ட்ரூத் இஸ் எவர்லாஸ்டிங். அப்போ பிலாத்து வாயாலேயே சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா, த மேன், பிஹோல்ட் த மேன் அப்படின்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அடுத்தது பிலாத்து சொல்றாரு, நீங்க போய் அவர் என்ன பண்ணுங்க, சிலுவையில் அடிங்க, நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இங்க பிலாத்துடைய கான்வர்சேஷன்லாம் ரொம்ப ரொம்ப போல்டா இருக்காரு. ஒரு பக்கம் பிலாத்து பிலாசபியா இருக்காரு, ஒரு பக்கம் போல்டாகவும் இருக்கிறாரு. திருப்பி இயேசுகிட்ட வந்து 3வது முறை வந்து, நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்கிறார். எத்தனை கேள்வி கேட்டார் பாருங்க பிலாத்து. ஹவு மெனி கொஸ்டின்ஸ் பிலாட் ஆஸ்க்ட். ஃபர்ஸ்ட் வந்து உன் கிங்டம் என்னன்னு கேட்டாரு, நீ என்ன பண்ணன்னு கேட்டாரு, உண்மைனா என்னன்னு கேட்டாரு. இப்போ என்ன கேட்கிறாருன்னா, நீ எங்கிருந்து வந்த, வேர் ஆர் யூ ஃப்ரம். பிலாத்தோட என்கொயரி. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தியாலஜிக்கல் அண்ட் பிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ். நீ எங்கிருந்து வந்த. ஆனால் ஜீசஸ் ரிப்ளை பண்ணல. அடுத்தது, என்னோடு பேச மாட்டாயா கேட்குறாரு. உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு. நீங்க இதை ஒரு மாற்றையரா இருந்து பார்க்கணும். ஒரு மாற்றையரா, ஆண்டவருக்காக துன்பப்படுகிற ஒரு மனுஷனா இருந்து பார்த்தா இந்த டெக்ஸ்ட் புரியும். உன்னை கொலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை துன்புறுத்தவும் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றார். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, பரத்திலிருந்து இல்ல, verse 11, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த. So the power what you are saying, what you are claiming, it won't work on me. My power is totally different. It comes from above. எனக்கு கடவுள் கொடுத்த அதிகாரம் அது மேலிருந்து வருது.
அது அது நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பவர் வாட் யூ ஹேவ். ஸோ ஜீசஸ் அங்கே கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு, அங்கே கிளியராக சொல்கிறாரு, என்னுடைய பவர் வேற, உங்களுடைய பவர் வேற. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது உங்கள் பவருக்கும் எங்கள் பவருக்குமான கிளாஷ். அந்த கிளாஷில் ஐ ஒன்ட் கிவ் அப் பிகாஸ் மை பவர், த பவர் வாட் ஐ ஹேவ், அது கிரேட்டர் தேன் த பவர் வாட் யூ ஹேவ் அப்படின்றத இங்கே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். அப்போ தான் சொல்கிறாங்க ஜூஸு, நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி. இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். அப்போ கல்தலம் என்ற இடத்தில் நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள், இறக்கு நண்பகல் வேலை. பிலாத்து அவரிடம், இதோ உங்கள் அரசன் அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். ரைட், இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பிலாத்து ஃபியர். இந்த பவர், வேர்ல்ட்லி பவருக்கும் காட்லி பவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன? வேர்ல்ட்லி பவர் எப்பவுமே மேக் அஸ் டு மூவ் வித் ஃபியர். என்ன பொசிஷன்ல இருந்தாலும், வேர்ல்ட்லி பொசிஷன்ல எந்த பவர்ல இருந்தாலும், அந்த பவர்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் எதுல மூவ் பண்ணுவாங்க? ஒரு ஃபியர் தான் மூவ் பண்ணுவாங்க. பொறுப்புகள் கூட கூட, ஸ்டேட்டஸ் ஏற ஏற என்ன வந்து சேருது? பயம் சேருது. ஏன்னா நம்ம இந்த வேலையை எப்படி செய்யணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்ற பயம். அப்போ இந்த உலகத்துடைய அத்தாரிட்டி, வேர்ல்ட்லி அத்தாரிட்டி கவர்ன்டு பை ஃபியர். ஃபியர் தான் ரன்னிங் ஃபேக்டர். ஃபியர் தான் ரன்னிங் ஃபேக்டர். ஃபியர் இல்லாமல் இல்லை. ஒரு கிரிக்கெட் கேப்டன் இப்படி சொல்றாரு, நான் கிரிக்கெட் கேப்டனாக ஆனதுக்கப்புறம் ஏர்ஃபால் அதிகமாகிடுச்சு. இப்போ நேற்று எதுமா சொன்னார், நான் கிரிக்கெட் கேப்டனாக இருந்திருக்கேன், ஹேர்ஃபால் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் கிரிக்கெட் கேப்டன்லேருந்து வெளில வந்த உடனே ஹேர்ஃபால் அதுக்கு குறைஞ்சிருச்சு, ரெடியூஸ்ட். ஏன்? ஸ்ட்ரெஸ். ஐ வாஸ் இன் ஸ்ட்ரெஸ். ஏன் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு? பொறுப்பு இருந்துச்சு. பொறுப்பு இருக்கும்போது எனக்கு என்ன வந்துருச்சு? மன அழுத்தம் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, டிப்ரெஷனில் இருந்துச்சு. பொறுப்பு இல்லைன்னா பட்சத்தில் ஐ எம் ஃப்ரீ. அப்போ நான் ஃப்ரீயா இருக்கிறது கடவுள் கொடுக்கிறதா, நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது கடவுள் கொடுக்கிறதா? எப்படி? இட் கான்ட்ராஸ்டிங் இல்லை? சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படியே ஆப்போசிட் ஆயிருது. நான் ஃப்ரீயா இருக்கிறது தான் கடவுள் கொடுக்கிறது. இல்ல இல்ல, எந்த இடத்துல கடவுளுடைய ராஜ்யத்துடைய பொறுப்புகள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணுது? லிபரேட்ஸ். இட் நோ ஸ்ட்ரெஸ், வி ஆர் ஹாப்பி. அவங்க அந்த கொலை பண்ண போற இடத்துல நிக்கிறாங்க, ஜில்லட்டின்ல தலை விட்டுட்டாங்க, கில்லட்டின் சொல்லுவாங்கல்ல, கழுத்துல வந்து விழுந்துரும். ஆனா they were so happy. அந்த இடத்துல ஒரு மனுஷனா இருந்தா நடுங்குவாங்க, பயந்துருவாங்க, ஐயோ அடுத்த நிமிஷம் எனக்கு எப்படி இருக்குமோ. பட் ஃபியர்லெஸ். அப்போ ஃபியர்லெஸ் வெர்சஸ் ஃபியர்ஃபுல். பிலாத்து, ஜீசஸ். இந்த இடத்துல யார் பயப்படணும்? நடுங்கணும். ஐயா பிலாத்து அவர்களே, நான் தப்பு பண்ணிட்டேன், சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்குறேன், என்ன என்ன பண்ணுங்க, ரிலீஸ் மீ அப்படின்னு கேட்கணும். பார்டன் மீ. இல்லை நான் என்னது, ஐ ப்ளீட் மெர்சி அப்படி சொல்லணும். அங்கே என்ன, அவர் என்ன பண்ணல, என் ராஜ்யம் வேற, உங்க ராஜ்யம் வேற, நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லலை. டு யூ நோ வாட் இஸ் ட்ரூத்? அவர் கேட்குறாரு. இவர் அவரை கேள்வி கேட்குறாரு, என் ராஜ்யம், நான் இது கடைசியாக சொன்னதில் என் மேலே உங்களுக்கு எந்த அத்தாரிட்டியும், யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி ஓவர் மீ. பா, ஸோ டு யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி ஓவர் மீ? த ஸ்டேட்மெண்ட் இண்டிகேட்ஸ் a man or woman who received the salvation of God. கடவுளுடைய ரட்சிப்பை பெற்ற ஒருத்தரால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மேலே யாரோ ஒரு அத்தாரிட்டி என்ன பண்ணப்படுது, எப்பவுமே இருக்கு இருக்கு. இந்த உலக சிஸ்டத்தில் எப்பவுமே we have hierarchical system, right? ஆனால் in God's kingdom only responsibilities but no hierarchies.
அதான் முழுமையான ரட்சிப்பை பெற்ற ஒரு மனுஷன் தான் சொல்ல முடியும், என் மேலே உங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஐ எம் ஃப்ரீ சொல்ல முடியுமா? அதுதான் ஜீசஸ் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து நாம் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணணும். அதுதான் ஜான் சொல்றார். ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு அவர் சொல்றார், யங் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த அன்னைக்கு இருந்த சின்ன கம்யூனிட்டிக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அதிகாரத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் கன்ஃபர்ம் பண்ணாரு, அவருக்கு மேல எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்றது தான் ஜான் நமக்கு அங்க சொல்லி கொடுக்குறார். ரைட், அடுத்தது 17 verse 17 யோவான் சொல்றாரு, இயேசு தாமே சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். நோ சப்ஸ்டியூட்ஸ். அது ஏன் அவர் ரொம்ப முக்கியத்துவமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார் அப்படின்னா, ஜீசஸுடைய கிராஸை யார் தான் சுமந்தது? தன்னுடைய கிராஸை அவர் தான் சுமந்தார் அப்படின்றத ஜான் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்றார். ரைட், அதுக்கு அடுத்தது அந்த கல்லர்கள் வந்தாங்க. இதில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பெனிடென்ட் தீஃப் இல்லை, இருக்காரா? மனம் திரும்பிய 11th அவர் கள்ளன், அவரை பற்றி இங்கே எதுவுமே சொல்லப்படலை. அதை விட முக்கியமானது என்னன்னா verse 19 பிலாத்து அங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வைக்கிறார், ஜீசஸ் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன், ஜீசஸ் ஆஃப் நாசரேத் கிங் ஆஃப் ஜூஸ், ஜீசஸ் ஆஃப் நாசரேத் கிங் ஆஃப் ஜூஸ். ரைட், ஆமா, எல்லா இடத்துலையும் நம்ம ஹால்டர்ல எல்லா இடத்துலையும் இருக்கோம். INRI யாராவது சொல்ல முடியுமா? INRI ஈசுஸ் நசரனஸ் ரெக்ஸ் யோட்ரம். இல்லை, சிம்பிள் தான். இயேசு நசரேயன், ரெக்ஸ்னா கிங், யோட்ரம். அதாவது ஜே வந்து இங்கிலீஷ் வார்த்தை. பைபிள் எல்லா இங்கிலீஷ் ஜே இட்ஸ் நாட் அ ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன். யாருடைய பேர்ல ஜே இருந்தா கூட ஆக்சுவல் கிரீக் அண்ட் ஹீப்ரூ ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஐ. ஜேன்றது இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஜீசஸ் இல்லை, யெஷுவா ஹீப்ரூ, இசு கிரீக், இ வரும். ஸோ ஜே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடி நம்மளுடைய ப்ரொனன்சியேஷனுக்காக. யோசேப்பு தான் கரெக்டு. யோசேப்பு என்னவா மாறிச்சு இங்கிலீஷில்? ஜோசப்னு மாறி போச்சு. யெஷுவான்றது ஜாஷ்வான் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. ஸோ ரெக்ஸ் அண்ட் யோட்ரம். ஸோ INRI அங்கே பாருங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் என்ன லாங்குவேஜில் எழுதுறாரு பாருங்க. ஆமா, மூணு லாங்குவேஜில் அவர் வைக்கிறார். ஹீப்ரூ, லாட்டின், கிரீக். ரைட், ஹீப்ரூ லோக்கல் லாங்குவேஜ், கிரீக் லிங்குவா ஃப்ராங்கா யூனிவர்சல் லாங்குவேஜ், லாட்டின் அஃபிஷியல் லாங்குவேஜ். 3 லாங்குவேஜ்லையும் ஒரு ஃபேக்ட். அதை தான் சொல்ல வரேன். சர்காஸ்டிக்கா பண்றேன்ட்டு கடைசியில் விளம்பரத்துக்கு இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்தை கிண்டலா பண்ணணும்னு நினைச்ச விஷயம், கேலியா பண்ணணும்னு நினைச்ச விஷயம் என்னவா மாறுது? அங்க என்ன ஆச்சுன்னா 3 மொழியிலும் பார்த்துங்கப்பா. ஜான் டிக்ளேர்ஸ் அட் த கிராஸ். ஜான்க்கு டிக்ளேர்ஸ், ஜான் தான். பைலட் எழுதுனது தான், பட் ஜான் ரீஇன்டர்பிரட்ஸ். இதுதான் உண்மை, இயேசு தான் யூதர்களுடைய ராஜா. ஹீப்ரூ, கிரீக்கு, லாட்டின் எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லா மொழியிலையும் ஜீசஸ் த யூனிவர்சல் கிங். அவ்வளோதான். இந்த அதை டினை பண்ண முடியாது. ஆல் 3 லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜ், யூனிவர்சல் லாங்குவேஜ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜ்லையும் யார் தான் கிங்?
ஜீசஸ் தான் கிங். எப்படி விளம்பரம்? இதை வந்து பிலாத்துக்கு புரியலை, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே ஆர்கியூட். என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஆஸ் ஹி சேஸ் ஆஸ் ஹி கிளைம்ஸ் அப்படின்னு போடுங்க. சின்னதாக குட்டியா அதுக்கு என்ன போடுங்க, ஒரு 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 ஃபுட் நோட் போட்டுருங்க. இது வந்து நாங்களாம் சொல்லலை, அவராகவே சொல்லிக்கிட்டாருன்னு. அதெல்லாம் முடியாது, போங்கப்பா, எழுதுனது தான், கிளம்புங்க சொல்லி அனுப்பி விட்டார். ஸோ அங்கே ஜான் எதை எம்பசைஸ் பண்ணுறாருன்னா, ஜீசஸ் த யூனிவர்சல் சேவியர். ரோமன் பவர் வெர்சஸ் ஜீசஸ். ஜீசஸ் கேம் அவுட் ஆஸ் விக்டோரியஸ். அவர் முதல்லதே சொல்றார், மை ஆர் ஹஸ் நாட் அரைவ்ட். அம்மாட்ட சொல்றார், அம்மா நான் மகிமைப்படுறதுக்கான வேலை வரல. தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெட்டிங் அட் கானால இந்த அற்புதத்தின் மூலமா நான் குளோரிஃபை ஆகிறேன். ஆனா இந்த குளோரிஃபிகேஷன் அந்த குளோரிஃபிகேஷன் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் பெதஸ்தால ஒன்று நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது. 38 years he was waiting. அவருக்கு ஒரு ஹீலிங் கிடைக்குது. பட் இந்த குளோரிஃபிகேஷனும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்க குளோரிஃபிகேஷன் கிடையாது. 5 loaves 2 fishes 5000 பேர் சாப்பிட்றாங்க. குளோரிஃபை நோ. இந்த குளோரிஃபிகேஷனும் அந்த குளோரிஃபிகேஷன் கிடையாது. வாங்க, லாசரஸ் செத்து போயாச்சு. 4 days afterwards ஜீசஸ் அவரை raised him up. ஆனா உலகமே அவரை பார்க்குது. செத்து போனவரை 4 நாள் கழிச்சு raised him. ஆனா அதுவும் அந்த குளோரிஃபிகேஷனும் இந்த குளோரிஃபிகேஷன் கிடையாது. he was waiting for his hour. அந்த glorious hour தான் கிராஸ். ஜீசஸ் உடைய எல்லா டீச்சிங், ப்ரீச்சிங், ஹீலிங் எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் எதுதான்? சிலுவை. அதனால தான் ஜான் அந்த சிலுவையை நோக்கி ஜீசஸை ஷார்பன் பண்ணி என்ன பண்றாரு, கொண்டு போறார். ஸோ ஜான் காஸ்பல்ல பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வாஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் குளோரிஃபிகேஷன். எப்போ வரும், எப்போ என் குளோரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லி he was waiting, happily waiting. அதனால தான் நான் இங்க ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்க, cross as throne not as scaffold. கட்டடத்துக்கு கட்டின சாரம் கிராஸ் இல்லை. ஐயோ என்னால் முடியலையேன்னு தொங்கலை. he was on his throne. எப்படி ஒரு தியாலஜன் சொல்றார், இயேசு தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எது அவருடைய சிங்காசனம்? சிலுவை. சிலுவை அவருக்கு சிங்காசனம், நாட் அவருக்கு கட்டி போட்டோ அவரை பலவீனப்பட்ட இடம் அது கிடையாது அப்படின்றத சொல்றார். ரைட். ஸோ ஜான் நமக்கு அப்படிதான் ப்ரெடிக்ட் பண்றார், நமக்கு கொடுக்குறார், நமக்கு அதை தான் நமக்கு கொடுக்குறார். ரைட். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸுடைய ட்ரெஸ்ஸை வர்ஸ் 23 ஜீசஸுடைய ட்ரெஸ்ஸை வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதாவது இது போட்டு எடுத்துக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்புறம் அதாவது இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறத பற்றி நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த அப்ரசிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எம்பையர். அந்த எம்பையர் வந்து அந்த எம்பையர் அண்ட் அவங்களுடைய பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா அப்ரசிவ். யார் வல்லரபுளோ அவங்க கிட்ட இருந்த அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. ரோம் தான் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனுக்கு பேர் போனவங்க, மக்களை சுரண்டுனாங்க. இப்போ ஒரு ஒரு குற்றவாளியோடைய ட்ரெஸ்ஸை கூட எடுத்துக்கிறாங்கன்னா எவ்வளோ சீப்பான ஆளாக இருந்திருப்பாங்க. ஏன் அவங்க அவ்வளோ சீப்பாக இருக்கிறாங்க? சீப் அது காட்டுறது, குரூவல். ஒருத்தங்க ட்ரெஸ்ஸை கூட அவங்க என்ன பண்ணலை, அந்த மாதிரி ஆட்டிடியூட். ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இந்த இடத்துல எடுக்க முடியுமோ அதை என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அந்த குரூவல் ஆட்டிடியூட். அது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்க நல்லா இல்லைன்றதை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ட்ரெஸ் இன்னொருத்தருக்கு சொந்தம். இன்னொருத்தர் ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க, வாவ் சூப்பராக இருக்கே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி. ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக இருக்குது, அங்கே அப்படி தான் போட்டிருக்கு, ரொம்ப ஒன் ஸ்டிச்சில் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைன் கார்மெண்ட்டில் ஒரு நைஸான ஒரு டெய்லர் வந்து இதை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ஜீசஸ் அதை பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு அதை கண்டிப்பாக யாரோ என்ன பண்ணியிருக்காங்க, கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒரு பெரியவங்க, அவர் இல்லை ஒரு யாரோ ஒரு ஃபாலோ பண்ணவர், ஒரு ஃபாலோவர், சம்படி மைட் ஹவ் கிஃப்டட் தட் பர்டிகுலர் திங் டு ஜீசஸ், அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு கார்மெண்ட்டை கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, விடலை. அவ்வளோ
அதான் அந்த வேர்ல்ட்லி பவர். கண்டிப்பா அதுவும் உண்மைதான், அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. இருந்தாலும் அந்த மக்கள் எவ்வளவு குருவல், ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை கூட அவங்க எடுக்கக்கூடிய அளவில் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண மக்கள் எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. ஸோ எம்பரர், த வேர்ல்டு எம்பையர் எப்படிப்பட்டதுன்னா, டேக்ஸ் ஃப்ரம் த பீப்புள். இட் ஒன்ட் கிவ் இட் பேக் டு த பீப்புள், இட் டேக்ஸ் ஃப்ரம் த பீப்புள். அவ்வளோதான். அடுத்தது வந்துடலாம். இங்கே ஜான் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. அகைன் 25th verse. அங்கே ஜீசஸ் வந்து தன்னுடைய அங்கே யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்றாரு. அதில் ரொம்ப முக்கியமாக அந்த அந்த த பிலவட் டிசைபிள், அந்த பிலவட் டிசைபிளில் வந்து ஜீசஸ் ஏன் ஜான் ஏன் பிலவட் டிசைபிள் பற்றி அதிகமாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குரூசிஃபிக்ஷன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அது ஒரு டிசைபிள்ஷிப் கால். நான் எப்படி சிலுவையை சுமந்தனோ அந்த மாதிரி நீங்களும் சிலுவையை சுமக்கணுன்றதுக்கான அழைப்பு தான் குரூசிஃபிக்ஷன். ஸோ டிசைபிள்ஷிப், அதங்க சிலுவை அருகே அவருடைய பிலவட் டிசைபிள் என்ன பண்ணுறாரு, he was standing, அங்கேயே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து சொல்கிறாங்க, இவரே அம்மா ஈஸ் யுவர் சன் அப்படி சொல்லிட்டு, ஹியர் இஸ் உங்கள் பையன் இங்கே இருக்கிறார், இவரே உன் மகன் சொல்கிறார். அடுத்து அங்கே சொல்கிறாரு, இவரே உன் தாய் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஜீசஸ் வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் அதை விட சொல்லி முடிச்சதும் verse 30 போயிடலாம். அங்கே ஜீசஸ் சொல்கிறாரு, எல்லாம் நிறைவேறிற்று. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க? verse 30. எஸ் எஸ், இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்தது. இது எப்படி நம்ம பார்க்கறது? அந்த வார்த்தை 6th இல்லை 6ஆம் வார்த்தை அக்காம்ப்ளிஷ்ட். இதை எப்படி பார்க்கணும்னா, சரண்டர் ஆகிற வார்த்தை இல்லை. இட் ப்ரூவ்ஸ் அவருடைய மினிஸ்ட்ரியை விக்டோரியஸாக முடிச்சிட்டார். அதனால தான் இந்த வார்த்தை நான் திருப்பி திருப்பி பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த அவருடைய க்ளோரிஃபிகேஷன் அவர் அச்சீவ் பண்ணிட்டார். அவர் எதுக்காக காத்திருந்தாரோ, he has been waiting for his glorification. அவர் எந்த க்ளோரிஃபிகேஷனுக்காக காத்திருந்தாரோ அந்த க்ளோரிஃபிகேஷனை அவர் என்ன பண்ணிட்டாரு, அடைந்து விட்டார். அப்படின்றது தான் விக்டோரியஸை தான் அந்த வார்த்தை வந்து குறிக்குது. ரைட். அதனால ஜான் நமக்கு அதை ஒரு பாசிட்டிவாக அந்த இடத்துல கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, அவருடைய போன்ஸ், ஒரு போன் கூட என்ன பண்ணலை, முறிக்கலை. ஒரு போன் கூட முறிக்கலை. அது எப்படி பார்க்கறது? உடைச்சிருவாங்க. ரைட். கொடுத்தனால பாஸ் ஓவர் லேம்ப் உடைய போன்ஸ் should not be broken. ஸோ ஜான் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் as the paschal lamb, அவர் தான். இதுக்கு மேலே பாஸ் ஓவர் இல்லை. ஏன்னா ஜீசஸ் தான் the final and complete pass over lamb. அதனால தான் ரெவலேஷன்ல ஜான் என்ன பிரசன்ட் பண்றாரு, the lamp of God, the slain lamp of God. அந்த இமேஜ் ஒரு ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டியானவர். அந்த எக்ஸாம்பிளை தான் இங்க கொண்டு வரார். ஜீசஸ் த லேம்ப் ஆஃப் காட், ஹை கிறிஸ்டாலஜி. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹை கிறிஸ்டாலஜி. ஹை கிறிஸ்டாலஜி அப்படின்னு சொன்னோம்னா, ஜீசஸுடைய நேச்சரை யூனிவர்சலா டிவைனுக்கு கொண்டு போற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஹை கிறிஸ்டாலஜி. ஸோ இங்கே ஜான் ஜீசஸை என்ன பண்ணுறாருன்னா, இந்த கிராஸ் ஈவெண்ட் மூலமாக அவர் எங்கே டெய்ஃபிகேஷன் பண்ணுறாரு, டிவைனாக தெய்வீகமாக மாற்றுறார். ஸோ ஜீசஸுடைய கால் எலும்பு முறிக்கப்படலை அப்படின்னா ஹை கிறிஸ்டாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அதுக்கு. அப்போ அதை நம்ம சாதாரணமாக பார்க்காம
ஏதோ ஒரு ட்ரை பண்ணாங்க, பட் நாட் பாசிபிள். அப்படி இல்லை, பாஸ் ஓவர் லேம்போட என்ன பண்ணுறாரு, கனெக்ட் பண்ணுறாரு. ஒன்று. தென் செகண்ட், ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா பியர்ஸ் பண்ணுறாங்க அவருடைய விழாவில். அப்போ என்ன வருது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? அகைன் ஐ கிறிஸ்டாலஜியில் கெத்செமனேல வேதனை வேற வரல, இங்கே வருது. அப்படி பார்க்கலாமா? ஹை கிறிஸ்டாலஜியில் ஜீசஸ் இனாகிரேட் த சாக்ரமெண்டல் ட்ரெடிஷன். இங்கே தான் யூக்கரிஸ்ட், இதுதான் யூக்கரிஸ்ட். யூக்கரிஸ்ட் ட்ரெடிஷனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். அவரை குத்துறாங்க, ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது. ஸோ வி ஆர் டேக்கிங் பார்ட் in the body of our Lord and Savior Jesus Christ. We are taking part in the blood of Lord and Savior Jesus Christ. The Eucharist tradition. So சிலுவை தான் யூக்கரிஸ்ட். அதனால தான் எல்லா சண்டேவும் அட்லீஸ்ட் 1 and 3 நம்ம என்ன பண்ணுறோம், we celebrate யூக்கரிஸ்ட். அது என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் த சர்வீஸ், சிம்பிள் சர்வீஸ். யூக்கரிஸ்ட் சர்வீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா செலிப்ரண்ட். அந்த சர்வீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பாஸ்டருக்கு என்ன எழுதுவாங்க, செலிப்ரண்ட். ஆக்சுவலாக பழைய பாஸ்டோரல் நாங்கள் கையெழுத்து போடுவோம்ல, அந்த ரூமில் இருக்கும், பாஸ்டர் கையெழுத்து போடுவோம். அதில் என்ன இருக்குதுன்னா செலிப்ரண்ட்னு இருக்குது. ப்ரீச்சர் அண்ட் செலிப்ரண்ட் 2 ரோல் இருக்குது. இங்கே ப்ரீச் பண்ணுறாரு, அங்கே என்ன பண்ணுறாரு, செலிப்ரேட் பண்ணுறாரு. போத் ஆர் ஈக்குவல். ஸோ நார்மலாக என்ன ட்ரெடிஷன் அதுன்னா, நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க, நாங்கள் அதை செஞ்சுக்கிறோன்னு பிரிச்சுப்பாங்க. ஏன்னா அது ரெண்டுமே எப்படி இருக்குது, போத் ஈக்குவல். இது கூட நம்ம வேற யாராவது கூட நம்ம சான்ஸ் கொடுத்துடலாம், பட் அதை யார் தான் செய்ய முடியும், ஆர்டைன்ட் பர்சன், ரைட்? ஸோ செலிப்ரண்ட் யாராக இருக்கணும்னா ஆர்டைன்டு பர்சனாக இருக்கணும். ஸோ ஏன் அவர் செலிப்ரேட் பண்ணுறாருன்னா, he reminds during the service, he reminds the congregation about the suffering of Lord and Savior Jesus Christ. Not only suffering, through suffering how he came out victoriously. அந்த விக்டரியை நமக்கு என்ன பண்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஒண்ணே, இவ்வளோ நடந்துச்சே, எங்கேயுமே ஜீசஸுடைய பெயினே என்ன பண்ணல, அந்த ஆகினி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. ரெடியூசஸ். ஏன்? மற்ற 3 பேரும் அந்த ஆகினியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இவர் ஆகினி இருக்கட்டும், ஆனால் ஆகினியை விட முக்கியமானது என்னவோ அது நடந்துச்சு, விக்டோரியஸ். அதனால தான் ஜான் கிவ்ஸ் more important to the theology of victory. agony, pain, pathos இருக்குது, பட் எல்லாமே எது வந்தாலும் முடிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 மீட்டர் ரன்னிங்கில் ஓடும்போது கால் வலி, ஸ்ப்ரெயின் வலி, எல்லாத்துலேயும் ஓடுறோம். வின் பண்ணவொடனே கப் கொடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, நொண்டி இருந்தார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொன்னோன்னே எப்படி பண்ணுறாரு, கடகடன் ஓடி வந்து வாங்கிடுறாரு. ஏன்? அந்த சந்தோஷம் இந்த வலியெல்லாம் என்ன பண்ணலை, இல்லை. அதைத்தான் இங்க ஜான் சொல்றார். ஸோ ஜீசஸ்க்கு இப்போ பெயின் பெருசு இல்லை, பிகாஸ் இந்த மூமெண்ட்டுக்காக தான் அவர் காத்திருந்ததுனால அவர் அது எல்லாத்தையும் ஈஸியாக என்ன பண்றாரு, கிராஸ் பண்றார் அப்படின்றத. ஆமா, ரைட். அடுத்தது அவருடைய பரியல். ஜான் அதையும் ரொம்ப எலாபரேட்டா அவருடைய பரியலை சொல்றார். ஒரு கிங்கு கிடைக்கிற பரியல் கிடைக்குது. அதான் நான் கடைசியாக எழுதியிருக்கிறேன், ஒரு ஹானர். நம்மளை மக்கள் புகழும் போது நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப இல்லை, அதாவது த்ரூ அவுட் லைஃப் வி வாண்ட் சம்படி டு பிரைஸ் அஸ், கரெக்டா? ஆனால் நம்மளை ரொம்ப புகழ்கிற மூமெண்ட் எது, நம்ம டெத்து. ஆனால் அதை நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. During our death many will praise us, but we can't hear. உண்மை தானே? ஆனால் இருந்தாலும் அந்த மூமெண்ட் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம்ல. அந்த மூமெண்ட் நல்ல ஒரு பாட்டோட, நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு விதமாக, ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளை என்ன பண்ணணும், பரி பண்ணணும்னு நம்ம கனவு காண்றோம்ல. we all have that dream, we want to have honorable peaceful burial. அப்படி தானே? வெஸ்ட்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. இப்போ நம்ம ரொம்ப பதறோம். வெஸ்ட்லலாம் இந்த கலர் காஃபின் வேணும், இப்படி எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வேணும், எனக்கு இவங்கெல்லாம் ட்ரிபியூட் பேசணும், இவங்களாம் இப்படிலாம் பண்ணணும், இவ்வளோ நேரம் சர்வீஸ் நடக்கணும், இப்படிலாம் இந்த வசனத்தில் எனக்கு ப்ரீச் பண்ண சொல்லுங்கள்,
தேர் வெரி பாசிட்டிவ். ஏன்னா அவன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப பாசிட்டிவாக, இட்ஸ் ஆல் ரைட், ஓகே ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹானர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனால் ஜீசஸ்க்கு கிடைச்சது. ஜீசஸோடைய டெத் வந்து சும்மா இறக்கி எங்கே தூக்கி போட்டு போனாங்களா இல்லை, அது ரொம்ப ஹானரபுளாக ஒரு 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 கவர்மெண்ட்லேருந்து ஆனர் கிடைக்கலனாலும் ஆனர் நல்லா கிடைச்சிருச்சு. அதை தான் அவங்க ஜான் சொல்கிறார். ஓப்பனாக ஜோசப் வந்துட்டாரு, ஜோசப் ஆஃப் அரிமத்தியா, நிக்கடமஸ் பாருங்க ப்ரிப்பேரா 30 கிலோகிராம் 30 கிலோகிராம்ஸ். அப்போது நிக்கடமஸ் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சு இல்லை. ஏன்னா நான் இப்போ நம்மளுடைய கல்ச்சர் கிடையாது. நம்ம கல்ச்சரில் எவ்ரி திங் கேன் பி பர்ச்சேஸ்ட் வித்தின் அன் hour. ஒரு மணி நேரத்துக்குள்ளே எதை வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு கல்ச்சரில் நம்ம இருக்கிறோம். அவங்களாம் அப்படி கிடையாது. எதுனாலும் கொஞ்சம் முன்னமே அவங்க ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்குன்னு வாங்கணும், டைம் எடுக்கணும். ஸோ ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்திருக்குது, இதெல்லாம் நடக்கும். ஜீசஸுடைய க்ளோரிஃபிகேஷன் மூமெண்ட்டுக்காக நாட் ஓன்லி ஜீசஸ் வெயிட்டட், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர்டாக வெயிட் பண்ணியிருக்காங்க திஸ் பர்டிகுலர் மூமெண்ட்டுக்காக. ஸோ க்ளோரியஸாக அடக்கம் பண்ணுறாங்க. அவருடைய உடலை எடுத்து யூத முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணியாக சுற்றி கட்டி சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல தோட்டம் இருந்தது. நியூ டோம், நியூ கிரேவ்யார்ட், நியூ டோம். அதில் நோவன் யாரும் அடக்கம் பண்ணப்படாத ஒரு புது கல்லறையில் ஒரு ராஜ மரியாதை அவருக்கு கிடைக்குது. அப்படின்றத ஒரு விக்டோரியஸ் கிங், ஒரு கிங்குக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாம் ஜீசஸுக்கும் இருந்தது அப்படின்றத யோவான் பாசிட்டிவாக சொல்லி நமக்கு முடிக்கிறாரு. நாமளும் இதோட முடிச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிற முக்கிய விஷயங்கள் என்னென்னா, நான் திருப்பி சின்ன ரீகால் பண்ணுறேன். க்ரூசிஃபிக்ஷன் ஆஸ் டிவைன் க்ளோரி, அந்த க்ளோரிஃபிகேஷன். அப்புறம் அந்த மூமெண்ட் ஆஃப் விக்டரி, அதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ரோமன் பவரா, ஜீசஸுடைய பவரா. ஸோ ஜீசஸ் பவர் தான் பெருசுன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிராஸ், அந்த சாக்ரமெண்டல் சிம்பலிசம். கிராஸ் நமக்கு ஒரு சாக்ரமெண்டல் சிம்பலிசம் கொடுக்குது, அது என்னன்றதை நம்ம பார்த்தோம். பாஸ்கல் லேம்ப்னு பார்த்தோம், யூக்கரிஸ்ட் ட்ரெடிஷன் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரூசிஃபிக்ஷன் ஓவர் கம்ஸ் த வேர்ல்ட், உலகத்தை மேற்கொள்கிறது, அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது பிலவட் டிசைபிள், அன்னோன் ஜான், மேபி ஜான் இருக்கலாம், we don't know. அந்த பிலவட் டிசைபிள் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, he becomes the model for discipleship. அவர் கிராஸ் கிட்ட நிற்கிறாரு, he takes the baton from Jesus Christ. அவரை மாதிரி நாமளும் நம்மளோட டிசைபிள்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஜான் முடிக்கிறாரு. நாமளும் இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் வீக் யூ கோயிங் டு see resurrection, அப்புறம் ஃபைனல் கமிஷன். ப்ரேயர் பண்ணலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடி கோர்ஸை ஆண்டவரே நாங்கள் கடைசி வாரங்களுக்குள்ளாய் வர கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த குரூசிஃபிக்ஷனை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உமது குரூசிஃபிக்ஷன் மூலமாக ஆண்டவரே நீர் உலகத்தை வென்றீர், அதை நாங்களும் பின்பற்றி பயம் இல்லாமல் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற தைரியத்தோடு நாங்கள் எப்பொழுதும் செயல்படுகிற கிருபை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி.